ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சால்வ் தி cubic equation 2x cube minus x square minus 18x plus 9 equals 0 if sum of two roots vanishes கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வேனிஷஸ் நமக்கு கேன்சல் ஆகுறது. அப்போ நம்ம ஒரு வேல்யூ பிளஸ்ல தண்ணி ஒரு வேல்யூ பண்ணுவோம், மைனஸ் விடணும், அப்போ தான் கேன்சல் ஆகும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், லெட் ஆல்ஃபா கமா மைனஸ் ஆல்ஃபா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இது கியூப் ரூட் ஆக்சுவலாக இப்போ மொத்தம் 3 ரூட் இருக்கும். இதில் 2 ரூட்டும் வந்து கேன்சல் ஆக சொல்லியிருக்காங்க, வேனிஷஸ் ஆகுதுன்னா நமக்கு அழிஞ்சிட்டது இல்லையா. அப்போ நம்ம பண்ணலாம் ஆல்ஃபா இன்னும் எடுத்தா நம்ம இன்னொன்று மைனஸ் ஆல்ஃபா எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன்று பண்ணலாம், நமக்கு பீட்டா எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்படி கூட இருக்கலாம், ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டோட எடுக்கலாம். மொத்தம் 2 ரூட் கேன்சல் ஆகாமல் எடுத்தோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்று தரையா இந்த அடிஷன் இன்வெர்ஸ் ஆகணும் தான் ஆறுனது ரூட்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா. இப்போ 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0. இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ நம்ம எடுத்து இது பண்ணியா. இப்போ ஏ வேல்யூமுக்கு 2, பி வேல்யூ தெரியல உங்களுக்கு. ஏ வேல்யூ வந்து எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட், பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட் இந்த சி வந்து -18, டி வந்து 9. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சம்மேஷன் 1 போகலாம். சம்மேஷன் 1 நம்ம நமக்கு ரூட்ஸ் தனித்தனியாக ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ தானே. இப்போ நமக்கு அது ஆல்ஃபா பிளஸ் ஆஃப் மைனஸ் கேன்சல், அப்போ பீட்டா ஈக்குவல் வந்துடும் மைனஸ் பி பை நமக்கு வந்து மைனஸ் ஆஃப் -1/2. அப்போ பீட்டா என்ன வந்து நமக்கு +1/2 வந்துடும். சரிங்களா. இப்போ சம்மேஷன் பண்ணலாம் 3 போயிடுங்க, ஏன்னா 2 வந்து நமக்கு வந்து இங்கே யூஸ் ஆகுது. சம்மேஷன் 3 போயிடலாம். சம்மேஷன் 3 அவனுக்கு தெரியும், 3 மல்டி பண்ணுவோம் இல்லையா. ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே லாஸ்ட் எக்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே 3 வந்தால் நமக்கு கண்டிப்பாக மைனஸ், அதாவது ஆட் நம்பர் தான் மைனஸ் போடுங்க. இங்கே 3 நான் பண்ணுங்க, இது கூட 1 ஆட் பண்ணால் 4 வந்து 4th அல்பபெட் டி தானே. அப்போ டி பை ஏ சம்மேஷன் 3 மைனஸ் டி பை ஏ. அப்போ மைனஸ் டி வேல்யூ வந்து 9 பை ஏ நமக்கு 2. நமக்கு வந்து இது நம்ம மல்டி பண்ணலாமா. ஆல்ஃபா ஆல்ஃபா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் வருமா. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா வேல்யூ தெரியும் 1/2. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா, இந்த மைனஸ் மைனஸையும் கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் 9னா அப்போ ஆல்ஃபா நமக்கு +3 ஓகேங்களா. அப்போ ஆல்ரெடி நம்ம பீட்டா கண்டுபிடிச்சு ஆல்ஃபா நமக்கு இந்த +3 மைனஸ் வந்து இதே நம்ம விட்டு பார்த்துக்கலாம். therefore the required roots are வேணா வந்து நமக்கு வந்து +3 1 -1 1/2. சரிங்களா. இந்த சம்மோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம இதுதான். சம் ஆஃப் 2 of its roots vanishes எடுத்துறாங்க. அப்போ என்ன நமக்கு வந்து ஒன்று நமக்கு அடிஷன் இன்வர்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும் தான். நீங்கள் ஆல்ஃபா மைனஸ் பி ஆல்ஃபா எடுத்துக்கலாம், இல்லை பீட்டா மைனஸ் பீட்டா வச்சுட்டு ஆல்ஃபா எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டா நீங்கள் அப்படி வச்சு சம் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நம்ம இங்கே சமேஷன் 1 சமேஷன் 2 வேண்டாம் நமக்கு. அது ஏன்னா நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா போய் வரலையே, நமக்கு அது யூஸ் ஆகாது. நமக்கு நம்ம சமேஷன் 1 சமேஷன் 3 டேட்டா போயிடுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம இப்போ எக்ஸைஸ் 3.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். இதுவும் சால்வ் தி ஈக்குவேஷன் cubic equation கொடுத்துருக்காங்க. இஃப் ரூட்ஸ் ஆஃப் ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிஐ ஃபார்ம் பண்ண ரூட்ஸ் வந்து ஏபிஐ ஃபார்ம் தான். நம்ம ஏபியோட ஜெனரல் ஃபார்ம் உங்களுக்கு நம்ம 10th பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏகமா A + D A + 2D இருக்கும். சரிங்களா. ஆனால் நமக்கு வந்து இந்த சம்மேஷன் 1லாம் போடும்போது இப்படியே இருந்தாச்சு இதுதான் கேன்சல் ஆகாது. அதெல்லாம் நமக்கு இப்படி போயிடலாம். இதை ஃப்ரெண்ட் நம்பர் என்ன பண்ணுவோம், நமக்கு 10th நம்ம பார்த்துப்போம் சம்மில் A - D வரும் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் வருது. அதே காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணால் ஃப்ரண்ட் டேர்ம் வரும் இல்லையா உங்களுக்கு, அந்த அதை எடுத்துங்க. சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே சின்ஸ் ரூட்ஸ் ஆர் ஃபார்ம் அண்ட் ஏபியை ஃபார்ம் பண்றதுனால நம்ம என்ன தெரியும், அதை லெட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஏ இடத்துல ஆல்ஃபா வச்சிடும், டின்றதுல நம்மளுக்கு பீட்டா வச்சிடும். அப்போ 3 ரூட் வந்துச்சா. ஆர் ரூட்ஸ் ஆஃப்
இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து 9x³ minus 36x square plus 44x minus 16 equal to 0. இந்த நம்ம ஏபி வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதி நல்லா இருக்கும் உங்களுக்கு. மிஸ்டேக்லாம் போட்டுக்கணும். ஏ வேல்யூ இந்த 9, பி வேல்யூ minus 36ங்களா, சி வேல்யூ 44, டி வேல்யூ minus 60. இது நமக்கு சம்மேஷன் ஒன்று ஃபர்ஸ்ட் போகலாம். அப்போனா சம்மேஷன்னா எல்லாத்தையும் தனித்தனி ஆட் பண்ணுவீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் செகண்ட் வந்து ஆல்ஃபா, தேர்ட் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், மைனஸ் பி பை ஏ. சரிங்களா? ஏதாவது இங்கே சம்மேஷன் 1 ஆட் நம்பர் தான் மைனஸ் போடுங்க. 1 + 1 நமக்கு 2 வரும். 2 செகண்ட் ஆல்ஃபபெட் இந்த பி பை ஏ அது டெவலப் எப்போ ஏ வரும். இப்போ மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா நமக்கு 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி வேல்யூ வந்து minus 36ங்களா பை 9. ஸோ 3 இங்கே அடிச்சா நமக்கு 12 வருமா, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12/9 வரும். இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா, இப்போ 4/3 வந்துடும். இப்போ ஆல்ஃபாவிலேருந்து 4/3. நெக்ஸ்ட் சம்மேஷன் 3 போங்க. ஏன்னா சம்மேஷன் 2 நமக்கு இங்கே யூஸ் ஆகாது. சம்மேஷன் 3 ஈஸியாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டுனது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு நமக்கு சமேஷன் 3 சொல்லும்போது ஆட் நம்பர் மைனஸ் வந்துடும். 3 + 1 4 4th ஆல்ஃபபெட் ஏ பி பை ஏ. இப்போ நமக்கு என்ன வரும், நமக்கு இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எம்எஸ் ஃபார்முலா சொல்லுவோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் வந்துடும். இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் டி வேல்யூ வந்து -60, ஏ வந்து 9 இல்லையா. இப்போ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ரெடி தெரியும், நமக்கு ஆல்ஃபா வேல்யூ தெரியும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் நமக்கு 4/3 ஸ்கொயர்னா 16/9 வருமா, மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டுனது நமக்கு ஆல்ஃபா வேல்யூ 4/3 ஈக்குவல் நமக்கு பிளஸ் 16/9 வருமா, பிளஸ் 16/9. நமக்கு இது கேன்சல் பண்ணல, 4 4 16 வருமா, இது வரும் 3 3 9 வரும். அப்போ மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடு ஆல்ரெடி இருக்கு 4/3 இருக்கு, மைனஸ் அந்த 16/9 வந்துடும். இப்போ மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்சிஎம் 9 வருமா, 9 3 அறிய போகிறா 3 வருமா, மேலே பார்த்தோம்னா 12 மைனஸ் 9 × 1 தான் 1 × 16 16. மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் வரும் 4/9. மைனஸ் கேன்சல் பண்ணீங்க. அப்போ பீட்டா வேல்யூ நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும் 2/3 வந்துடும். அப்போ நமக்கு பீட்டா வேல்யூ 2 வேல்யூ வருது இல்லை இங்கே நமக்கு, உங்களுக்கு 2 தச்சு கணக்கு. அப்போ நமக்கு கண்டிஷன் இஃப் ஆல்ஃபா நமக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கு 4/3, பீட்டா வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்மலாம் 2/3 + 2/3 எடுக்கலாம். அப்போ அந்த தி ரூட்ஸ் ஆர் என்ன நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ ஆல்ஃபா நீங்க வந்து 4/3 மைனஸ் 2/3. அடுத்த ஆல்ஃபா வேல்யூ 4/3 கமா இங்க வரும் 4/3 + 2/3. அப்போ நமக்கு எல்சிஎம் கூட நமக்கு 2/3 வருமா, இது 4/3ங்களா, இது 6/3 அடிச்சா 2. அப்போ 2/3 கமா 4/3 கமா 2. சப்போஸ் நம்ம இது இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் 4/3 எடுத்துட்டு பீட்டா ஈக்குவல் டு -2/3. இப்போ நான் தி ரூட்ஸ் ஆர் நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தானே டைட்டாக போயிடலாமா. தி ரூட்ஸ் ஆர் பார்த்தா நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சொல்லும்போது 4/3 பாவம் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ 2/3 கமா ஆல்ஃபா வேல்யூ வந்து 4/3. இப்போ அடுத்த நம்ம வரும் ஆல்ஃபா வேல்யூ 4/3 ப்ளஸ் பீட்டா, பட் பீட்டா வேல்யூ வந்து இங்கே -2/3. அப்புறம் நமக்கு அதனால 6/3 4/3 ரிவர்ஸ் ரூட் ஆகலாம் 2/3. கேன்சல் பண்ணினா 2 வந்துடுமா. கேன்சல் பண்ணா 2 கமா 4/3 கமா 2/3. அப்படி பார்த்தா நமக்கு தற்போது ரெக்யூர் ரூட்ஸ் ஆர் போட்டு நம்ம ரூட்ஸ் ஆர் 2 கமா 4/3 கமா 2/3. சரிங்களா. இந்த சம் பொறுத்தவரையும் நமக்கு அரித்மெட்டிக் ப்ராசஸ் கொடுத்துறாங்க ரூட்ஸ்.
இப்போ அந்த முழு என்ன பண்ணுங்க நீங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எடுத்துங்க. அப்புறம் சம்மேஷன் 1 சம்மேஷன் 3 கண்டுபிடிங்க. அதில் ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ கிடைச்சோ அதை வச்சு நீங்கள் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எக்ஸைஸ் 3.3ல தேர்ட் சம் போகலாம். சால்வ் சம் கொடுத்துருக்காங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் இட் இஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஏ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இப்போ ஜிபியும் கொடுத்தாச்சா, அப்போ உங்களுக்கு வந்து சின்ஸ் roots are in GP. Yeah, GP நம்ம என்ன பண்ணலாம், let நமக்கு 10th பார்த்தோம்ல AR ஸ்கொயர் இல்லையா, இதான் பண்ணது நமக்கு ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம். அப்போ ஏக்கு முன்னாடி இருக்கும் A/R இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன நமக்கு எடுத்துலாம், ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா இன்டு பீட்டா ஆர் வந்து ரூட்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் சொல்லலாம். 3x³ minus 26x² plus 52x minus 24 equal to 0. இப்போ A அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். A வேல்யூ நமக்கு 3, B வேல்யூ வந்து minus 26 C equal to 52 D equal to minus 24. ஃபர்ஸ்ட் இந்த சம் என்ன பண்ணலாம், நமக்கு சம்மேஷன் 3 போயிடலாம். ஏன்னா ஆல்வே நமக்கு வந்து பீட்டா கேன்சல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறா, நான் சம்மேஷன் 3 போயிடுறேன் ஃபர்ஸ்ட். அப்போ ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் உங்களுக்கு ஃபார்முலானால தெரியும் மைனஸ் D/A. நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. D ஒன் ஆட் பண்ணிங்கன்னா D வந்துடும். இது 3 இந்த ஆட் நம்பர், அப்போ நம்ம கண்டிப்பாக மைனஸ் போடலாம். பீட்டா கேன்சலு. அப்போ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் D வேல்யூ வந்து minus 24 டிவைட் பை 3 அடிச்சு நம்ம 8 வருமா, மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ ஆல்ஃபா கியூப் 8னா ஆல்ஃபா வரும் 2. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு அந்த சம்மேஷன் 1 போகும். இப்போ சம்மேஷன் நமக்கு தந்தனை ஆட் பண்ணோம் இல்லையா, ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சம்மேஷன் 1 சொல்லும்போது நமக்கு இந்த ஆர் நம்பர் தான் மைனஸ் B/A. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், அதில் ஆல்ஃபா காமனாதிட்டா 1 பை பீட்டா பிளஸ் 1 பிளஸ் பீட்டா equal to minus B/A சொல்லும்போது நமக்கு minus 26 by A into 3 minus plus ஆகிடுமா நமக்கு. இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா, ஆல்ஃபா வேல்யூ ஆல்ரெடி தெரியும், அது யூஸ் பண்ணிங்க. அப்போ ஆல்ஃபா நமக்கு வந்து 2, இது எல்சிஎம் எடுங்க பீட்டா 1 பிளஸ் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 26/3. எப்போ வச்சுங்க 13 வருமா. எப்படின்னா நமக்கு கிராஸ் பண்ணலாமா, பீட்டா என்ன பண்ணுங்க ரைட்ல 13 மல்டி பண்ணுறீங்க, அப்புறம் 13 பீட்டா வந்துடும். அதே இந்த ரைட் சைடு 3 எதுக்கு மேலே மல்டி பண்ணலாமா, அப்புறம் 3 + 3 பீட்டா + 3 பீட்டா ஸ்கொயர். இப்போ 13 பீட்டா பண்ணுதலாமா, அப்போ 3 + 3 பீட்டா + 3 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 13 பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு 3 பீட்டா ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா. அடுத்த பீட்டா டைம் நமக்கு 2 இருக்கு, சப்ரா பண்ண 10 பீட்டா வந்துடும் +2 = 0. இப்போ நமக்கு என்ன வரும், ஆக்சுவலாக நமக்கு வந்து +3 இல்லை +3 = 0. இப்போ மல்டி பண்ணால் நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். மல்டி நம்ம 9 வருது, சப்ராக்ட் பண்ணால் -10, அதை ஆட் பண்ணால் -10 வைப்பேன். இப்போ -9 -1. ஏன்னா இந்த இடம் ப்ளஸ் வந்தால் தெரியும் உங்களுக்கு, ரெண்டுமே சேம் தான் இருக்கணும். 2 சேம் தான் ஆட் தான் பண்ணுவோம் இல்லையா, 2 நம்பர் ஆட் தான் பண்ணுவோம். அப்போ நமக்கு நம்மலாம் இது நம்ம மறக்காம இந்த டிவைடா 3 டிவைட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் நம்பராக டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண -3 ஆகுமா. அப்போ ஆன்சர் என்ன வரும், இங்கே -3 நமக்கு. அப்போ பீட்டா -3 இன்ட்டு இதாக நமக்கு டிவைட் 3னால 3 பீட்டா மேலே இருக்கு -1 = 0. இப்போ நம்ம ரெண்டு தந்தனை பண்ணலாம், 2 0 பீட்டா -3 = 0 ஆர் 3 பீட்டா -1 = 0. இந்த 1 நம்ம ப்ளஸ் ஆகுமா, அப்போ நான் 3 கீழே வந்துன்னா பீட்டா = 1/3. இங்கே பீட்டா என்ன வரும், 3 வந்துருச்சு. இப்போ ஆகவே நமக்கு 2 வேல்யூ கண்டுபிடிக்கும் இல்லை. டிஎஃப் ஆல்ஃபா வேல்யூ 2 வந்ததா. ஆமாம், பீட்டா என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் 3 வச்சு செக் பண்ணுறோம். தி ரூட்ஸா ரிக்வயர்ட் ரூட்ஸா பார்த்தீங்கன்னா என்ன ஊற்றுறோம் நமக்கு, ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இதான் நம்ம எடுத்துருக்கோம்.
அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் 2 by 3. இது ஆல்ஃபா 2. இது என்னது 2 into 3 6 ஆயிடுமா? 2 by 3 2 6. அது if ஆல்ஃபா 2 இருந்து பீட்டா கூட minus 1 by 3 1 by 3 சாரி 1 by 3 இருந்தா அப்ப என்ன ஆகும் பாருங்க, the roots are alpha beta alpha beta அப்ப ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வந்து 2 பீட்டா வந்து 1 by 3 ஆமா ஆல்ஃபா 2 into அது 1 by 3. இப்போ 3 நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுமா நம்ம மேலே போயிடுமா? அப்போ நான் 2 into 3 6 ஆயிடும். 6 to 2 by 3 இந்த ரிவர்ஸ்ல இருக்காங்க. சரி இங்க நமக்கு அதான் இங்க நம்ம சமயம் எங்க ஸ்டார்ட் பண்றோம், ரூட் ஃபார்ம் அண்ட் ஜிபி சொல்றாங்க. அப்போ ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பீட்டா எடுத்துரும். ஃபர்ஸ்ட் சமேஷன் 1 கண்டுபிடிச்சு சமேஷன் 3 போயிட்டு நமக்கு அது ஆல்ஃபால கண்டுபிடிச்சு போறோம். அவ்வளோ இப்போ சமேஷன் 1 போடுங்க, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த பீட்டா 2 வேலை கிடையாது. அதை வச்சு நமக்கு என்ன பண்றோம், ரூட்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிங்க. நம்ம இப்போ எக்ஸஸ் 3.3ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். டிட்டர்மைன் கே, ஃபர்ஸ்ட் கே வெரிஃபை பண்ணுமா அண்ட் சால்வ் தி ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. if one of its roots it is twice the sum of other two roots. அது கொஞ்ச நாளா படிச்சுங்க, அதே நான் கொஸ்டின் எழுதுறேன். since one of the root is twice the sum of other two. ஓகேங்களா, இதை ஏதாச்சா இப்போ என்ன பண்ண நமக்கு வந்து therefore ரெண்டு ரூட் தரேன் ஆல்ஃபா பீட்டா 2 ரூட் தாச்சா. அப்போ தேர்ட் ஒன் எப்படி பார்த்தீங்களா, ட்வைஸ் அர்த்தம் 2 இன்டா சம் ஆஃப் அதர் 2 ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இப்போ கொஞ்சம் ஒரு புரியும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் ஆல்ஃபா, செகண்ட் ரூட் பீட்டானா தேர்ட் ரூட் பிடிக்குமா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூட்ல இதை சம்மோடைய ட்வைஸ். அப்போ 2 இன்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இதுதான் என்ன நமக்கு ரூட்ஸ் ஆஃப் அந்த ஈக்குவேஷன் எழுதிங்க. 2x³ minus 6x² plus என்னது 3x plus k equal to 0. இப்போ என்ன பண்ணுங்க, இயர் இங்க நீங்க லிட்டே போடுங்க. இயர் a வேல்யூ வந்து 2, b வேல்யூ வந்து -6, c வேல்யூ 3, d வேல்யூ வந்து k. இப்போ சம்மேஷன் 1 போடலாமா நமக்கு. இப்போ சம்மேஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா தந்தனே இல்லை ரூட்ஸ் தந்தனே இப்படி ஆட்டணும் பிளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏவா. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 2e ஆல்ஃபா இன்ட்டு 2 மல்டி பண்ணுறேன் 2 பீட்டா. இப்போ மைனஸ் பிபிஎஸ் வந்து மைனஸ் பி இன்ட்டு -6 பி வேல்யூ பை 2 படிச்சா தெரியுமா நமக்கு. மைனஸ் பிளஸ் நம்மளுக்கு இப்போ இங்கே பாருங்க என்ன ஆகுது, ஆல்ஃபா பிளஸ் 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ஆகிடும் பிளஸ் பீட்டா பிளஸ் 2 பீட்டா என்னது 3 பீட்டா ஈக்குவல் இங்கே 3 வருது. அப்புறம் நமக்கு டிவைட் பை 3 போடலாமா, வரும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 வந்துடும். இப்போ பீட்டா வேல்யூ கண்டுபிடிங்க 1 மைனஸ் ஆல்ஃபா. சரியா, இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். அது நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம் நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாமில் போகும்போது கண்டிப்பாக அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மற்றெல்லாம் நம்ம ஒரு சில சமயம் நமக்கு வந்து நீங்கள் பார்க்க கூட போய் அட்டன் பண்ண முடியும், ஒரு சான்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க, அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த டிட்டர்மைன் கே சொன்னால அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இந்த பீட்டா வேல்யூல இதை எடுத்து நான் அகைன் நமக்கு இந்த ரூட்ஸ்லேயே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சரிங்களா, சரிங்களா. therefore the roots சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இங்க ரூட்ஸ் என்ன அர்த்தம், நமக்கு ஆல்ஃபா எடுத்தோமா இல்லையா, பீட்டா எடுத்தோமா, நெக்ஸ்ட் நம்ம 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எடுத்தோம் இல்லையா. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த பீட்டா வேல்யூ. அப்போ ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா வந்துடும். இது 2 இன்ட்டு என்னது 1 ஆல்ஃபா பிளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். சரியா, அப்போ இந்த பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் நமக்கு. அப்போ இங்கே வரும் ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா, இது மல்டி பண்ணா நமக்கு வரும் 1 இன்ட்டு 2 வந்துடுமா. இப்போ 2. சரியா, இப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 வந்துச்சா.
இப்போ டூ வந்து ஒரு ரூட் தானே, மூணுமே ஆக்சுவல் ரூட் இல்ல, நமக்கு தெரியும் ரூட்னா ஆக்சுவலா அது அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் பதில் சப்ஸ் பண்ணா ஈக்குவல் 0 வரும் இல்லையா, அதாவது ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. இப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஈக்குவல் 0 தரனால அப்போ நீ எக்ஸ் பதில் இந்த வேல்யூ யூஸ் பண்ணா வரும் ஈக்குவல் 0 தான் வரும். இந்த ஈக்குவேஷனை இந்த ரூட் என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ஸ் 2 இஸ் ஏ ரூட் இல்லையா, 2 வந்து ஒரு ரூட்டா இருக்கிறதுனால இது என்ன பண்ணலாம், எடுத்து நமக்கு அந்த கிவன் ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ கிவன் ஈக்குவேஷன் ஆக்சுவலா நம்ம பாருங்க 2x³ தானே, அங்க என்ன பண்ணலாம் 2³ போட்டுவா இல்லை ஒரு டைம் எடுத்து எழுதலாமா, கிவன் ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதுங்க. 2x³ minus 6x² plus 3x plus k equal to 0 தான் நமக்கு given equation. இதில் என்ன பண்ணுங்க, போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2 into 2 cube minus 6 into 2 square plus 3 into 2 plus k equal to 0. அப்புறம் நம்ம 8 into 6 வருமா, இதுனா 424 வருமா, plus 6 plus k equal to 0. அப்புறம் நமக்கு சப்ராக்ட் பண்ணணும், 6 plus 6 22, சப்ராக்ட் பண்ண -2 -2 அந்த போகும்போது k plus 2. இதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் டிட்டர்மைன் k. இப்போ k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, therefore the given equation என்ன நமக்கு 2x³ minus 6x² plus 3x plus 2 equal to 0. இப்போ நம்ம ஈக்குவேஷன் கொண்டாச்சா, இதான் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க டிட்டர்மைன் k அண்ட் சால்வ் தானே, அதுதான் இப்போ நம்ம நமக்கு அந்த சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். இப்போ நமக்கு சம்மேஷன் ஆல்ரெடி போட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா, சம்மேஷன் தான் போட்டோம், பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். பீட்டா என்ன பண்ணுறோம், நமக்கு அகைன் இந்த ரூட் 3 ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயே நீ சப்ஸ்ட் பண்றோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த எல்லாம் ஆல்ஃபா டேர்ம் அப்புறம் அந்த 2ன்னு ஒரு வேல்யூ வந்துடும். அந்த 2 என்ன பண்றோம், நமக்கு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்ட் பண்ணும்போது கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம அகைன் அந்த கே இருந்து ஈக்குவேஷன் சப்ஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம ஈக்குவேஷன் கிளியரா வந்துச்சால்தான். இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம், நமக்கு சம்மேஷன் 3 போயிடுங்க. ஏன்னா நார்மல் சம் மாதிரி இது போட முடியாது. என்ன ரீசன்னா ஆல்பா பீட்டா நமக்கு ரூட்ஸும் தெரியாது, பிளஸ் அந்த ஈக்குவேஷன் பண்ணாது உனக்கு ஒரு அன்னோன் வேரியபிள் வந்துச்சு, கேன்னு வந்துருச்சு. அதனால நமக்கு இல்லை நார்மலாக சம் மாதிரி இதை போட முடியாது. இப்போ சம்மேஷன் 3 போயிடலாமா, சம்மேஷன் 3 நமக்கு ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண பண்ணுங்க, இப்போ ரூட் அந்த சம்மேஷன் 3 இந்த ரூட் எடுத்துங்க நீங்க, என்னது ஆல்ஃபா இன்டூ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ 2 சம்மேஷன் 3 நமக்கு தெரியும் மைனஸ் d/e. அப்போ நமக்கு இது மட்டும் பண்ணலாமா, alpha into 1 minus alpha and alpha square into 2 வருதா, equal to minus d by என்னது 2 by a என்னது நமக்கு 2 இல்லையா, 2 கேன்சல் ஆயிடுச்சு. இது மல்டி பண்ணிக்கிங்க. இப்போ 2 ஆல்ஃபா மைனஸ் என்னது 2 ஆல்ஃபா ஸ்கொயர், இந்த பக்கம் -1 இருக்கு சரிங்களா. இப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் டேர்ம் தான் நமக்கு ப்ளஸ் வரணும் இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு நம்ம ரைட் சைடு கொண்டு போகலாம். அப்புறம் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடும், -2 ஆல்ஃபா ஆகிடும், -1 அங்கே தான் இருக்குல்ல அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இது ரொம்ப சால்வ் பண்ணோம். இப்போ நீங்க பாருங்களா, இங்கே 2 into -1 என்ன வரும், நமக்கு -2 வரும். மல்டி பண்ணால் -2, சப்ராக்ட் பண்ணாலும் -2 நமக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன மற்ற போயிடலாம், நமக்கு ஃபார்முலா பற்றி போயிடலாமா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு -b ப்ளஸ் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac சரிங்களா. ஃபேக்டர்ஸ் ஃபார்முலா தெரியும் நமக்கு, இன்டர் த 2a. இப்போ நமக்கு -b வேல்யூ பாருங்க, என்னது இங்கே -2 இல்லையா, +2 இடமா, ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b வேல்யூ -2னா ஸ்கொயர் பண்ணா நம்ம 4 இடமா, -4 into a வேல்யூ இந்த 2, c வேல்யூ இந்த -1 டிவைட் பை 2 into a இந்த 2 தானே. அப்போ 2 ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுனா +8 8 + 4 12 டிவைட் பை 4 ஆகும். அப்புறம் √12 வேல்யூ தானே வரும், √12 எப்படி பண்ணலாம், 4 into 3 போடலாமா. அப்போ 4 ரூட் தான் 2, இப்போ 2√3 by 4. இப்போ நீ 2 காமன் எடுத்துருங்க. அப்போ 1 + r மைனஸ் வந்து √3 வரும், பை 2 வரும், 4 வரும் இல்லையா, 4 அது அடிச்சா 2. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 + r மைனஸ் √3 by 2. இதோட வேல்யூ நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ அகைன் பாருங்க, ஆல்ஃபா வேல்யூ 2 வருது நமக்கு இல்லையா. அப்புறம் நமக்கு அந்த ரிக்கவர் ரூட்ஸ் போயிடலாமா. Therefore the required roots are என்ன ரூட்ஸ் பார்த்தா நமக்கு இங்கே நம்ம சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 minus alpha 1 minus alpha 2 alpha 1 minus alpha 2
நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா என்ன பண்ணுங்க பிளஸ் எடுத்துக்கலாமா? அப்போ இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பிளஸ் ரூட் 3 பை 2 எடுத்துரும். ஃபர்ஸ்ட் எடுத்துரும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எடுத்துரும். இப்போ 1 பிளஸ் ரூட் 3 பை 2 கமா 1 மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 பை 2 கமா 2 தான் இல்லையா? அது கான்ஸ்டன்ட் தான். இப்போ 1 பிளஸ் ரூட் 3 பை 2வா கமா இங்க 1 இங்க கொஞ்சம் இந்த மைனஸ் மட்டும் கேர்ஃபுல்லா பாருங்க. மைனஸ் இந்த ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ண நமக்கு வந்து எல்சிஎம் 2 வருமா? இப்போ 2 இங்க 2 வைக்கவா? அப்போ -1 மைனஸ் ரூட் 3 போடுங்க. ரூட் 3 மைனஸ் வரும். 1 பிளஸ் ரூட் 3 பை 2 இது 1 மைனஸ் 1 பிளஸ் 1 1 மைனஸ் ரூட் 3 பை 2 கமா 2. சப்போஸ் இதுவே நீங்க இஃப் என்ன பண்றீங்க ஆல்பா வேல்யூ வந்து 1 மைனஸ் ரூட் 3 பை 2 எடுத்தீங்கன்னா தி ரூட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆல்பா வேல்யூ தானே 1 மைனஸ் ரூட் 3 பை 2. அடுத்து 1 மைனஸ் ஆல்பா அப்போ 1 மைனஸ் ரூட் 3 பை 2. அடுத்து வரும் 2. இப்போ 1 மைனஸ் ரூட் 3 பை 2 நம்ம அப்படியே போட்டுடலாம். இது பண்ண முடியாது. இப்போ இதை நம்ம எல்சிஎம் தரோம் 2 மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 வரும். ஏன்னா மைனஸ் வந்து ரெண்டு காமனா இருக்கு. நீங்க ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்க. இப்போ 1 மைனஸ் ரூட் 3 பை 2 கழிச்சு 1 பிளஸ் ரூட் 3 பை 2 கமா ரெண்டும் ஒரே தான். ஆட்டோ மட்டும் மாறி இருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான மாதிரி தோணும் போது ஒரு 2 மணி பாவம் கண்டிப்பா அதை நீங்க எக்ஸாம்ல கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இல்லை கன்ஃபியூஷன் ஆகும். இல்லை ஸ்டெப் வந்து நல்லா மக்கப் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கே வேல்யூ காண்பிக்கணும். அதுக்காக என்ன பண்றோம் அவங்க கொடுத்துற அந்த ரூட் 1 ஆஃப் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் தி சம் ஆஃப் அதர் டூ சொல்லும்போது நம்ம நீங்க இந்த ஆல்பா பீட்டா 2 இன்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்குங்க. சம்மேஷன் 1 கண்டுபிடிங்க, பீட்டா கண்டுபிடிச்சிருங்க. அந்த பீட்டா வேல்யூ நான் அகைன் ரூட்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா 2ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அந்த கே வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன பண்ணுங்க 2 வந்து ஒரு ரூட் சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுங்க அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க 2 செஞ்சா நம்ம கே வேல்யூ கிடைச்சோம். இந்த கே வேல்யூ அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சம்மேஷன் 3 போயிடுங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்பா வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம நீங்க சால்வ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸசைஸ் 3.3ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஆல் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் x plus 6 இருக்கு. அப்போ 6 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் இட் இஸ் நோன் தட் 1 plus 2y அண்ட் ரூட் 3 ஆர் 2 ரூட்ஸ் கொடுத்தாச்சு. நமக்கு ஜீரோஸ் ரூட்ஸ் ரெண்டு சேம் தான். இப்போ நமக்கு சம் கொஞ்சம் போயிடலாம். பிளஸ் சின்ஸ் கிவன் பாலினாமியல் எழுதுருங்க. கிவன் பாலினாமியல் என்ன உங்களுக்கு x per 6 minus 3x per 5 minus 5x per 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135. இப்போ since 1 plus 2y is a root, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்டா இருந்தா அதோட கான்ஜுகேட்டும் ரூட்டா தான் இருக்கும் நம்ம கண்டிப்பா. therefore 1 minus அதோட கான்ஜுகேட்னா இஸ் ஆல்சோ ஏ ரூட். இஸ் ஆல்சோ ஏ ரூட். கான்ஜுகேட்னா ஒன்றும் இல்லை, இமேஜினரி பார்ட் சைனை மாத்திங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதை வச்சு நம்ம இந்த ரெண்டு ரூட் வந்து இதை வச்சு சம்மா ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் போகலாம். சம்மா ரூட்ஸ் ரெண்டு ஆட் பண்ணுமா? அப்போ 1 plus 2y plus 1 minus 2y minus 2 அப்போ வந்து ஆன்சர் 2. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போங்க. 1 plus 2y இன்ட்டுனது 1 minus 2y மறுபடியும் நான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா காம்பல்சரி பொறுத்த வரைக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா அப்போ என்ன வரும் 5. இப்போ நம்ம போகலாம். இதை வச்சு ஃபேக்டர் கண்டுபிடிங்க. ஈக்குவேஷன் போகாதீங்க. therefore the factor is the factor சரிங்களா? the factor is என்னன்னா ஃபார்ம் நமக்கு இல்லையா? இப்போ எக்ஸ் என்னது sum of root into x plus இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நான் எழுதலாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் into எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஃபேக்டர் சொல்லும்போது ஈக்குவல் 0 போடாதீங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இந்த 2 அப்போ 2x பிளஸ் 5. சரியா? இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் எதாச்சும் ஃபேக்டர் நமக்கு
since the root 3 எடுத்துறாங்க இல்லையா, since root 3 is a factor, root 3 root is a root, therefore இது கான்ஜுகேட் என்னது minus root 3 இல்லையா, is also a root. எப்படி இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்ஜுகேட் ரூட்டா இருக்குமோ அதே போல இரேஷன் நம்பர் இருக்கும். சரிங்களா, இப்ப இதை வச்சு நம்ம அந்த ரெண்டு ரூட் வச்சுக்கலாம். சம வச்சு போலாமா, சம வச்சு வரும் root 3 minus root 3 கேன்சல் ஆகிடுமா, கேன்சல் 0. அடுத்த ப்ராடக்ட் வச்சு போவாங்க root 3 into minus root 3, அப்புறம் ஆன்சர் minus 3 வந்துருமா. இப்ப 3 ஃபேக்டர்ஸ், இதை வச்சு இன்னொரு ஃபேக்டர் ஃபேக்டர்ஸ் இன்னும் நமக்கு x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் இருந்து 0 into x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஆன்சர் வரும் x ஸ்கொயர் மைனஸ் 3 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா x பவர் 6 இருக்கு கிவன் பாலினாமியல். நம்ம ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், x ஸ்கொயர் வச்சு ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு அந்த ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருங்க, இந்த ரெண்டு ஃபேக்டரோட ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கும், ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும் அந்த பாலினாமியலுக்கு. சரிங்களா, இந்த x பவர் 6 பாலினாமியலுக்கு இது ஒரு அந்த x ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2x பிளஸ் இது ஒரு ஃபேக்டர், நெக்ஸ்ட் x ஸ்கொயர் மைனஸ் 3 ஒரு ஃபேக்டர். இந்த ரெண்டுத்தோட மல்டிபிள் எடுத்தா இருக்கும், அதுவும் கண்டிப்பா ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். நம்ம அதான் கண்டுபிடிப்போம். சரிங்களா, தி ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். சரிங்களா, நமக்கு அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 5 இன்ட்டுனது x ஸ்கொயர் மைனஸ் 3. இது மல்டி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் வரும், x ஸ்கொயர் 4 நெக்ஸ்ட் x ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 3x ஸ்கொயர், நெக்ஸ்ட் பண்ணுவோம் 2x இன்ட்டு x ஸ்கொயர் அப்போ மைனஸ் 2x கியூப், நெக்ஸ்ட் பண்ணுவோம் மைனஸ் 2x மைனஸ் 3 பிளஸ் 6x, நெக்ஸ்ட் 5 மல்டி பண்ணுமா 5 இன்ட்டு x ஸ்கொயர் 5x ஸ்கொயர் மைனஸ் இந்த 15. இப்போ இது கண்டிப்பா பண்ணது ஒரு அந்த கொடுத்த பாலினாமியல் கண்டிப்பா அது ஃபேக்டர் தான் இருக்கும் இல்லையா. since it is a factor of given polynomial, அப்ப என்ன பண்ணும், இது டிவைட் பண்ணணும் இல்லையா, அவ்வளவுதான் டிவைட் பண்ணுங்க. என்ன ரீசன் கொஞ்சம் பார்த்தேன், கொஞ்சம் உண்மையில இப்போ ஆல்ரெடி பார்த்துச்சு நமக்கு 4 ரூட் சிம்பிளாவே கண்டுபிடிச்சாச்சு. 1 + 2y கொடுத்தாங்க, 1 - 2y ரூட் கண்டுபிடிச்சாச்சு. root 3 மைனஸ் root 3 மொத்தம் 4 ரூட் கண்டுபிடிச்சாச்சு. மொத்தம் 6 6 x 6 சொல்லும்போது 6 ரூட் வரும், அதில் 4 கண்டுபிடிச்சாச்சு சிம்பிளாவே. இந்த ரெண்டு கண்டுபிடிக்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம சம்மை ஆக்சுவலாக இவ்வளவு தூரம் கண்டினியூ கொண்டு போறோம். இப்போ பாருங்களா, இது ஃபேக்டர்னால அந்த கிவன் பாலினாமியல் எடுத்துங்க. கிவன் பாலினாமியல் நமக்கு வந்து x + 6 மைனஸ் 3 போவியா, பாருங்க அந்த பாலினாமியல் நோட் பண்ணிட்டேன். அதே போல இந்த ஸ்டெப் நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, x / 4 இந்த மைனஸ் 2x கியூப், இந்த 3x ஸ்கொயர் அவங்க பிளஸ் 5x ஸ்கொயர்ங்களா, சப்ரேட் பண்ணா 2x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 15 வந்துருச்சு. சரிங்களா, இப்போ கிவன் பாலினாமியலுக்கு இது ஃபேக்டர்னால நம்ம கண்டிப்பா டிவைட் பண்ணோம். இப்போ டிவைட் பண்ண போறோம். இங்க x / 6 இருக்குங்களா, x / 4 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணும், x ஸ்கொயர் போறோம் இல்லையா, மல்டி பண்ணலாமா. அப்ப x / 6 வருமா, மைனஸ் 2 இன்ட்டு x / 5 வந்துருமா, பிளஸ் 2 இன்ட்டு சரிங்களா, இந்த x ஸ்கொயர் இங்க மல்டி பண்றோம், பிளஸ் 2 இன்ட்டு x / 4. நெக்ஸ்ட் x ஸ்கொயர் என்றது 6x பிளஸ் 6x கியூபா, நெக்ஸ்ட் மைனஸ் 15 மல்டி பண்ணுவோம், மைனஸ் 15x ஸ்கொயர். சைன் மாத்துவோமா, சேஞ்ச் பண்ணீங்க. இப்போ x + 6 கேன்சல். இது நமக்கு என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ண வரும், மைனஸ் x / 5 வருமா. நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணா மைனஸ் 7x / 4. இது சப்ராக்ட் பண்ண வரும், பிளஸ் 16x கியூப். இது வரும் மைனஸ் 24x ஸ்கொயர். சரியா, இப்போ நம்ம அடுத்த நம்பலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணா நமக்கு மைனஸ் x அந்த x இங்க போடுங்க, மல்டி பண்ணுங்க அகைன், மைனஸ் x / 5. நெக்ஸ்ட் மைனஸ் பிளஸ் 2 இன்ட்டு x / 4, அகைன் இந்த மைனஸ் 2 இன்ட்டு இந்த x கியூப், மைனஸ் பிளஸ் மைனஸ் 6 நமக்கு 6x வருமா, 6x ஸ்கொயர். இந்த மைனஸ் 39 கீழே கொண்டு வந்துருங்க, மைனஸ் பிளஸ் 15x சைன் மாத்துங்க.
2 கேன்சலா, இதனால் மைனஸ் 9x/4, இதனால பிளஸ் 18x³ ஆட் பண்ணா இது வந்து மைனஸ் 18x², இது மைனஸ் 54 எக்ஸ், அது டவுன் வந்தா 135. இப்போ நம்ம ஆகணுமா, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணுங்க, அதாவது மைனஸ் x/4 இந்த x4 டிவைட் பண்ணுங்க, அது இங்க இருக்கு x4 டிவைட் பண்ணுங்க, மைனஸ் நேரமா அந்த மைனஸ் சிமி போடலாம். 1 பண்ணா மைனஸ் x/4 மைனஸ் பிளஸ் 18x³ மைனஸ் பிளஸ் மைனஸ் 18x², மைனஸ் பிளஸ் மைனஸ் 6 9 54 into x, அடுத்த லாஸ்ட் இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் 15 into 9 135 0 சைன் மாத்துருங்க. அப்போ நமக்கு என்ன ஃபேக்டர் நமக்கு, therefore the other factor is other factor x² minus x minus 9. இது என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம சால்வ் பண்ணி 2 ரூட் கண்டுபிடிங்களா, அதெல்லாம் பண்ணுங்க ஈக்குவல் 0 எடுத்துங்க, லெட்டு x² minus x minus 9 ஈக்குவல் 0 எடுத்துட்டு இப்போ மல்டி பண்ண என்ன வரணும், மைனஸ் 9 வரணும், அது சப்ட்ராக்ட் பண்ண வரணும், மைனஸ் 1 வரணும். இப்போ வேற இல்லை, இந்த 2 நம்பர் அங்கே கொண்டு வர முடியாது. அப்போ என்ன மற்ற போயிடலாம், நமக்கு ஃபார்முலா மற்ற தான் போயிடும் இல்லையா. அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac/2a. இங்கே ஏ வேல்யூ வந்து நமக்கு 1, பி வேல்யூ இந்த மைனஸ் 1, சி வந்து மைனஸ் 9. இப்போ மைனஸ் பி ஃபர்ஸ்ட், மைனஸ் பி நமக்கு பிளஸ் 1 ஆயிடுமா, பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் பீடா பி ஸ்கொயர் வந்து 1 ஆயிடுமா, மைனஸ் 4 into a into c மைனஸ் 9 by 2 into 1. அப்போ 1 பிளஸ் ஆர் மைனஸ் இதுனா நமக்கு 37 வந்துடுமா, 37 இல்லையா, ஏன்னா 4 9 36 பிளஸ் 1 கீழே நமக்கு 2 வந்துடும். அப்போ நமக்கு என்ன ரூட் நம்ம 2 ரூட் பார்த்தீங்கன்னா பிளஸ் வேல்யூ 1 மைனஸ் 1 2 வந்துச்சா, மொத்தம் 6 ரூட் வந்துச்சு. therefore the required ரூட்ஸே போடலாம், அவனை ஜீரோஸ் கொஸ்டின்ல ஜீரோஸ் போடுறாங்க, ஜீரோஸ் என்ன வரும் நமக்கு 1 plus 2y பார்த்தோமா, அப்புறம் 1 minus 2y, அவங்களே ரூட் 3 கொடுத்துருந்தாங்க, மைனஸ் ரூட் 3. இப்போ 2 கண்டுபிடிச்சிருக்கோம், 1 plus root 37/2, 1 minus root 37/2, மொத்தம் 6 ரூட், அது 6 ஜீரோஸ். இங்க என்னன்னா அதான் சொன்ன 4 ரூட் ஒண்ணுமே இல்லை, அந்த கொஸ்டின்ல இருக்கு. ஆக்சுவலா 1 plus 2y கொடுத்துறாங்க, அப்போ 1 minus 2y, ரூட் 3 மைனஸ் ரூட் 3. இப்போ என்ன பண்ண நமக்கு அந்த கான்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நமக்கு ஒரு 2 குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருங்க. அந்த 2 ஃபேக்டர் மல்டி பண்ணா x/4 ஒரு ஃபேக்டர் கிடைச்சிரும். அந்த x/4 என்ன பண்ணுங்க, அந்த ஃபேக்டர் வச்சு என்ன பண்ணுங்க, இந்த பாலினோமியல் டிவைட் பண்ணுங்க, அப்போ x² வச்சு ஒரு ஃபேக்டர் வரும், அதை என்ன பண்ண ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸசைஸ் 3.3ல 6 சம் போலாமா. சால்வ் தி கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சம் நோட் பண்ணிடுறேன். 2x³ minus 9x² plus 10x equal to 3 இருக்கா, அந்த equal to 3 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. இப்போ வரும் 2x³ minus 9x² plus 10x minus 3 equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பாருங்களா, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி பாருங்களா, பிளஸ் 2 பிளஸ் 10 ஆட் பண்ணா பிளஸ் 12 மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 9 பண்ணாது மைனஸ் 12, அப்போ கேன்சல் ஆகுதா, 0 தான். அதுதான் இங்கே எழுத போறோம். சின்ஸ் sum of coefficient is 0, 0 ஆயிடுச்சு, கோஎஃபிஷியன்ட்ல ஆட் பண்ண 0 ஆகுது. therefore plus 1 is a root, நமக்கு plus 1 is a root, ஓகேங்களா. but therefore எது ஃபேக்டர், plus 1னா x minus 1 is a factor. சைன் மாத்தி போட்டுருந்தான், x minus 1, இப்போ மைனஸ் 1 நம்ம இங்கே x plus 1 is factor வரும். அப்புறம் ஒரு ஃபேக்டர் முடிச்சா, அப்போ இந்த ஃபேக்டர் கண்டிப்பா நம்ம நமக்கு வந்து இந்த 2x அது வந்து டிவைட் பண்ணோம் இல்லையா, அந்த கான்செப்ட் நம்ம போறோம். என்ன பண்ண பார்த்தேன், 2 மெத்தட் நீ டிவைட் பண்ணி கொண்டு போகலாம். இன்னொன்று இப்போ இந்த 12th மெத்தட் சம் எழுதிங்க, 2x³ minus 9x² plus 10x minus 3 equal to
ஈக்குவல் டு என்னத்துங்க அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபேக்டர் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் டைப் பண்ணலாம். 2x கியூபை எக்ஸா டைப் பண்ணுறோம், 2x ஸ்கொயரா அந்த 2x போட்டுருங்க. அடுத்து பிளஸ் கண்டிப்பா எப்பவுமே நம்ம எல்லா சமூகம் px போட்டுருவோம் கண்டிப்பா. அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல -3 -1 அதை டைப் பண்ணுங்க. -1 டைப் பண்ணா +3 வரும் இல்லையா, அதை போட்டுருங்க. அவ்வளவுதான் சரியா. இப்படி போட்டுட்டு நமக்கு என்ன பண்ணலாம், இந்த p வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதான் கண்டுபிடிக்கணும். இப்ப அதை ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு, கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த p வேல்யூ கண்டுபிடிக்கல, அது எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, என்ன பண்ணுங்க ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம் போறேன். ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம். இப்போ ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கு 10 இருக்கா, இங்க எப்போ நமக்கு எக்ஸ் டேர்ம் வரும், இந்த எக்ஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ் டேர்ம் வரும். அப்போ 3 நம்ம கோஎஃபிஷியன்ட் மட்டும் எதுனா போதும். நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் இந்த எக்ஸ் டேர்ம் அப்புறம் வரும் -p. அப்போ p பாருங்க நமக்கு இந்த பக்கம் பிளஸ் ஆயிடுமா, இது p 3 மைனஸ் இந்த பக்கம் போகுமா, அப்போ 3 p கூட -7 ஓகேங்களா, மைனஸ் வந்துச்சு. அப்போ therefore the other factor is இந்த ஏற்கனவே x -1 ஃபேக்டர் வந்துச்சுமா, with the other factor is பார்த்தீங்கன்னா இந்த p பை செட் பண்ணுங்க. இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 7x + 3 ஓகேங்களா. அப்போ அது ஃபேக்டர் முடிச்சா இப்போ நம்ம ஜஸ்ட் இதை இந்த ஈக்குவல் லெட் 0 எடுத்துட்டு என்ன பண்ணுங்க ஃபேக்டர் ரூட்ஸ் அனுப்பிச்சிடுங்க. அப்போ லெட் 2x ஸ்கொயர் -7x + 3 = 0 ஓகேங்களா. ஃபேக்டர்ஸ் பண்ணுமா, 2 3 6 ஆட் பண்ண -7 வருமா, 6 1 6 ஆட் பண்ண 7 வருமா, பை 2 போடுவோமா, அடிச்சா 3. அதனால நமக்கு x - 3 இன்ட்டு 2x - 1 = 0. therefore நமக்கு x தெரியும் 3, 1/2. therefore சொல்யூஷன்ஸ் போடலாமா, therefore solutions நமக்கு வரும் x = 3 1/2. ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு 1 வந்துச்சுமா, 1 ஆகும். இப்போ நம்ம அதே 6 சம்ல செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன ஸ்டெப் கூட உங்களுக்கு புரியுதுக்காக, இப்போ 8x³ -2x² -7x 3 போடலாம். இப்படி நமக்கு 3 × x = 0 தெரியலாமா, சரிங்களா. இப்போ இப்போ இது ஆட் நம்பர் தானே, அது பவர்ல அது x பவர் ஆட் நம்பர் இருக்கா, 3 இருக்கு, இங்க 1 இருக்கு கரெக்டுங்களா. இந்த ரெண்டு ஆட் பண்ணா வந்து +1 வருதா, கோஎஃபிஷியன்ட் பாருங்க என்ன வருது, +1 வருதா. அதே இங்க பாருங்களா, x² இல்ல 2 நமக்கு அந்த ஈவன் நம்பர் தான், 0 தான், அதுதான் போட்டேன் நான் 0 ஈவன் நம்பர் கன்சிடர் பண்ணிங்க. அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ண வரும் +1, இதுவும் +1 தான் வருது இல்லையா. அப்போ ரெண்டு இப்படி இருக்கு, சேமா இருக்கு இல்லையா. இதுதான் இப்போ எழுத போறோம். என்ன எழுத போறோம்னா, since the sum of the coefficient of odd powers and that of even powers are equal இல்லையா. ஆட் பவர் வேல்யூலையும் ஈவன் பவர் நமக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த +1 ஈக்குவல் ஆகுது இல்லையா, அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ therefore என்ன ஆகும்னா -1 is a root. போன சம் நான் சொன்னா சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0 வந்தது, therefore நம்ம வந்து +1 ரூட் போட்டோம் இல்லையா. அதே போல இங்க -1 ரூட், அதாவது அந்த சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் பவரும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த ஈவன் பவரும் ஈக்குவல் வந்தா நம்ம என்ன பண்றோம், -1 is a ரூட் பண்ணுவோம் தான், சரிங்களா. therefore எது நமக்கு அந்த ஃபேக்டர் x + 1 is a ஃபேக்டர் வந்துடும், சரிங்களா. இப்போ நம்ம நமக்கு லெட் போட்டு நம்ம நமக்கு சம் எழுதுமா, 8x³ -2x² -7x + 3 = என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் x + 1 போட்டுருங்க. பேக்கெட் ஓப்பன் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த x ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணுங்க, 8x² வருமா,
கண்டிப்பா இதை வந்து px போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் px போட்டுங்க. அடுத்து இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டிவைட் பண்ணுங்க. 3 1 டிவைட் பண்ணா 3 தரும். இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம் போடுங்க. கொஞ்சம் இது ஈஸியா முடிஞ்சிடும் உங்களுக்கு, சரிங்களா? இல்லை நீங்க டிவைட் பண்ணி போடலாம், தப்புலாம் கிடையாது. ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம். எக்ஸ் டேர்ம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு -7 இருக்கா, ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு நமக்கு, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே 3, அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் டேர்ம் பிளஸ் பி. இப்போ பி நமக்கு -3 -7 இல்லையா, அப்போ பி நமக்கு -10 -10. அப்போ என்ன பண்ணுங்க, வந்து அந்த ஃபேக்டர்ல செட் பண்ணுங்க. therefore the other factor is 8x² -10 -10x plus 3. நெக்ஸ்ட் லெட் 0 எடுத்துட்டு ஃபேக்டர்ஸ் பண்ணுங்க. 8x² -10x plus 3 = 0. ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? 24 -10 6 4 வருமா, 6 4 இல்லையா? அப்போ பை நம்ம 8 டிவைட் பண்ணோம், அடுத்த 2 இங்க வரும் 3 2 4 2 இப்போ 4x - 3 இன்டுனது 2x - 1 = 0. அப்போ x நமக்கு பாருங்க, நமக்கு 4x 3, அப்போ x = 3/4 or 2x - 1 0. அப்போ 2x = 1, அப்போ x = 1/2. therefore சொல்யூஷன் போடலாம், இந்த ரூட்ஸ் ஆரம் போடலாம். இது ரூட்ஸா நமக்கு -1 இருந்தது 3/4 1/2. அதே மெத்தட் நம்ம போட்டாச்சாதான். இங்க பாத்துங்க, அங்க சம் ஆஃப் ரூல்ஸ் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் 0 வந்தா நமக்கு +1 எடுத்துப்போம். அதே இங்க சம் ஆஃப் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் பவரும் ஈவன் பவரும் ஈக்குவல் வந்தா -1 ரூட் எடுத்துப்போம். நம்ம எக்ஸசைஸ் 3.3ல 7 சம் போலாம். நம்ம +1லயே பார்த்துருப்போம். இந்த கொடுத்துருக்கு இந்த x/4 -14x² + 45 = 0. இப்போ இது என்ன பண்ணலாம், நமக்கு let y = x² எடுத்துங்க. அப்போ இது அப்போ therefore நமக்கு வந்து x/4 இருக்குல்ல, அதை பண்ணலாம் y² போடலாமா, -14y போடலாமா, +45 = 0. இப்போ இது ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ் பண்ணுங்க. 45 பண்ணவா -14, அப்போ -5 -9 வருமா, அப்போ y - 9 இன்டுனது y - 5 = 0. அப்போ y - 9 = 0 or y - 5 = 0. அப்போ y வேல்யூ +9 வருமா, அதே போல y 5 வந்துருமா. ஆனா y ஆக்சுவல் பண்ணது x² தானே, அப்போ x² = 9. அப்போ x நமக்கு +3. அதே போல இங்க x² = 5. அப்போ x வரும் ±√5. therefore the required roots are என்ன வரும் நமக்கு ±3 ±√5. ரொம்ப சிம்பிளான சம் தான்.